அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவன் தந்தது அதை நம்மிடமிருந்து யாரும் வாங்க முடியாது இல்லையா? இறவைக்கு நம்ம கொடுக்க முடியாது. பிறரை மகிழ்ச்சிப்படுத்தலாம், நம்மள்கிட்ட உள்ள மகிழ்ச்சி அப்படியே தூக்கி கொடுக்க முடியுமா? யாருக்கும் இல்லை. அவங்கள நம்மளோடு சேர்ந்து மகிழ்ச்சியுறுமாறு செய்யலாம், ஆர்ப்பரிக்கலாம் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தை 35-38 முடிய. இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்போது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அவருக்கு பணி செய்கிறதுக்கு ஆட்கள் குறைவாக இருக்காங்க இல்லையா? ஏன்னா நம்ம உலக பிராரம் ஓடுறோம் இல்லையா? ஆயனில்லா ஆடுகளைப் போல் அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அதனால் இயேசு மக்கள் மீது பரிவு கொண்டார். அப்போ எப்போதுமே அவர் நம் மீது பரிவு கொண்டுகிறார் இல்லையா? அவர் நற்செய்தி எல்லாருக்கும் சொல்லுகிறார். நம்மளையும் நற்செய்தி அறிவிக்க சொல்லுகிறார், ஆற்றுப்படுத்த சொல்லுகிறார், தேற்ற சொல்லுகிறார், ஒருத்தரை திடப்படுத்த சொல்லுகிறார், ஒருத்தருக்கு உதவி செய்ய சொல்லுகிறார், உணவு கொடுக்க சொல்லுகிறார். ஒவ்வொரு வகையிலையும் ஒரு நற்செய்தி பண்ணியிருக்கிறது. ஆனாலும் நாம் அலக்களிக்கப்படுகிறோம் என்று இயேசு எண்ணுகிறார். அலக்களிக்கப்படுகிறோமா இல்லையா? அவரவர் மனதில் உள்ளதை பொறுத்து இருக்கிறது இல்லையா? எல்லாம் இருந்தும் அலக்களிக்கப்படுகிறவர்களும் உண்டு, ஒன்றும் இல்லாமல் இருந்தும் அலக்களிக்கப்படுகிறவர்களும் ஒன்று. நம்மிடம் எல்லாம் இருக்கிறதா? ஒன்றும் இல்லையா? எல்லாம் இருக்கிறது நம்மிடம், அப்படிதானே? என்ன எல்லாம் இருக்கிறது நம்மிடம்? இயேசு என்ற மாபெரும் கொடை நம்மிடம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவருடைய கொடை நம்மோடு இருப்பதால் நாம் அலக்களிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார், எப்பொழுதும் நம்மை தேற்றுகிறார், திடப்படுத்துகிறார். அவர் தான் சொல்லுகிறார், அறுவடை மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்கள் கம்மியாக இருக்கிறது, அதனால் தந்தையிடம் மன்றாடுங்கள் வேலையாட்களுக்காக அப்படிங்கிறார். நிறைவுள்ள வேலையாட்கள் வேண்டும் இல்லையா? இறைவனுக்கு சேர்க்கும் வேலையாட்கள் வேண்டும், ஆன்மாக்கள் சேகரிக்கும் வேலையாட்கள் வேண்டும், ஆற்றுப்படுத்தும் வேலையாட்கள் வேண்டும், தர்மம் செய்யும் வேலையாட்கள் வேண்டும். எல்லா வகையிலையும் ஒவ்வொரு வேலையாட்கள் வேண்டும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு பணியாளர்கள் இருப்பது போல் இறைவனுக்கு இருக்கின்றது போல், இறைவனுக்கு பணி செய்ய நாம் ஆயத்தமாகும் போது எல்லா நிலையிலும் ஆயத்தமாக வேண்டும். அதுதான் நாம் ஒவ்வொரு வகையிலையும் வீடு வீடாக போய் சென்றோ ஊர் ஊராக சென்றோ நாம் நற்செய்தி அறிவிப்பதில்லை. நம் பகுதியிலே நாம் சொல்லுகின்ற வார்த்தையிலேயே இறைவன் நம்மளை ஒரு நற்செய்தி பணியாளராக பிறர் முன்பு நிறுத்துகிறார். உங்களையும் என்னையும் அதற்குத்தானே தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் எந்த வகையில் இருக்கிறோம்? தெரிந்தவர்களாக, தெரிந்து கொண்டவர்களாக எப்படி இருக்கிறோம்? உண்மையாக, உண்மை இல்லாமாக நமக்கு தானே தெரியும். நம்மளை ஆய்ந்து பார்ப்பவர் அவர் தானே. நாம் சொல்லலாம் நாம் இறைவனுக்குள் நிறைவாக இருக்கிறோம் என்று. எதை எதிர்பார்த்திருக்கிறீர்கள் நீங்கள்? நன்மையையா தீமையையா? நன்மைத்தனத்தை எதிர்பார்ப்பவர்கள் தூய ஆவியானவர் நமக்கு என்ன கட்டளையிடுகிறாரோ, என்ன உணர்த்துகிறாரோ அதை செய்வோம். தீமையை எதிர்பார்ப்பவர்கள் வரவு செலவு பற்றியே கணக்கு வைத்திருப்பார்கள். நீங்கள் எதை சார்ந்தவர்கள்? சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, நன்மை தீமை என்று பகுத்தறிந்து பார்ப்பதற்குண்டான ஆற்றலையும் வலிமையை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. நாங்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருப்பதைக் கண்டு எங்கள் மீது பரிவு கொண்டீர் ஆண்டவரே. எங்களையும் உம்மோடு சேர்த்து கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை எடுத்து கொடுப்பதற்கு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆற்றுப்படுத்துவதற்கு, ஒவ்வொரு நிலையிலையும் எங்களை தேர்ந்தெடுத்தீர் ஆண்டவரே. அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களாக, எதிர்பார்ப்பின்றி நடக்கும் பணியாளராக இருக்கும்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. உடல் உள்ள சுகம் மட்டும் வேண்டும் ஆண்டவரே.
உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதவாறு நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறப்பா. ஏனென்றால் நீர் தாயாய், தந்தையாய், சகோதரனாய், நண்பனாய், நல்ல ஆலோசகராய் இருந்து அனைவரையும் நீர் வழிநடத்துகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.